ஒவ்வொரு மருத்துவமும் நம் முன்னோர்கள் கொடுத்து பொறுக்கி எடுத்து அவ்வளோ பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. இந்த விதை இதுக்கு யூஸ் ஆகும், இந்த மருந்து இதுக்கு யூஸ் ஆகும், இந்த வேர் இந்த நோய்க்கு யூஸ் ஆகும். இப்படி பார்த்து பார்த்து பகுத்தறிந்து பகுத்தாய்வாய்ந்து நம்ம கொடுத்த ஒரு விஷயம்தான் மூலிகை மருத்துவம். இத்தனை பேருக்குமே ஒரு சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சாலியா விதை பொருள். நல்லா சாப்பிட்றேன் சார், பசிக்குது சார், நான் உடம்புலேயே ஒட்ட மாட்டேங்குதுன்னா, டெங்கு வந்துருச்சு, மலேரியா வந்துருச்சு, வியாதி வருது அப்படின்னா மெட்டபாலிசம் இல்லை. நம்மளுடைய ஸ்கின் கேருக்கு பார்த்திங்கன்னா இது தேவைப்படுது. பளபளப்பு ஸ்கின் கொடுக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்ல அறிவை தருது, மெட்டபாலிசம் தருது, ஐக்கியூ தருது. இதேமாரி பல வகையிலையும் யூஸ் ஆகக்கூடிய இந்த சாலியா விதையை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. ஒவ்வொரு மருத்துவமும் நம் முன்னோர்கள் கொடுத்து பொறுக்கி எடுத்து அவ்வளோ பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. இந்த விதை இதுக்கு யூஸ் ஆகும், இந்த மருந்து இதுக்கு யூஸ் ஆகும், இந்த வேர் இந்த நோய்க்கு யூஸ் ஆகும். இப்படி பார்த்து பார்த்து பகுத்தறிந்து பகுத்தாய்வாய்ந்து நம்ம கொடுத்த ஒரு விஷயம்தான் மூலிகை மருத்துவம். உணவே மருந்து. நம்ம சாப்பிட்ற அரிசி கூட நமக்கு ஹெர்பல் தான். ஆனால் எப்படி எடுக்கணுங்கிறதுலாம் இந்த காலத்தில் வரைவரை வச்சுருந்தாங்க. சரி, இப்போ நம்ம என்ன விதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலியா விதை. இந்த சாலியா விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு, ப்ளஸ் குழந்தைன்னா இப்போ நான் படிக்கிற பசங்களுக்கு, இப்படி ஒரு வயதான வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒருத்தவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க. அத்தனை பேருக்குமே ஒரு சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சாலியா விதை பொருள். A to Z தலைப்பாகத்திலேருந்து கால்பாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தசைநார்களையும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தையும் சரி செய்யக்கூடிய விஷயம். முக்கியமாக ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, வயிறு, குன்மம், அதாவது குன்மம் வயிறும் பார்த்திங்கனாக்கா குன்மை வியாதி வராமல் பாதுகாக்கும். நல்ல டைஜஷன், அதேமாதிரி அறிவு, நல்ல ஒரு மெமரி. இன்றைக்கி மெமரி லாஸ் தான் பிரச்சனை. எந்தெந்த படிக்கிற குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா, என் குழந்தை நல்லா தான் படிச்சிச்சு, இப்போது லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், இல்லை செகண்ட் ரேங்க் எடுக்கிறான், இல்லைன்னா தேர்ட் ரேங்க் எடுக்கிறான், இல்லைன்னா எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத ஒரு டல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் என் குழந்தைய பார்த்து வியந்து போது இப்போ எல்லாமே பார்த்திங்கனாக்கா பயப்படுறாங்க. என்ன ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஆச்சு அவளுக்கு, ஏன் இப்படி கான்சன்ட்ரேஷன் அதான் முக்கியம். ஸோ இதெல்லாம் எங்கே அடிவாகுது? மெட்டபாலிசம் ப்ளஸ் ஐக்யூ. அந்த ஐக்யூங்கிறது எவ்வளோ விஷயம். நம்ம கூறிய அறிவு, நல்ல சிந்தனை, அறிவு ஆற்றல், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அறிவு ஆற்றலை நம்ம மக்களுக்கு எப்படி புகுத்துறது அப்படிங்கிறது முக்கியமானது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆற்றல்? டைஜஷன் ஆற்றல் தேவைப்படுது. நல்லா செமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கூலாக பிசைஞ்சு சாப்பிடு, அப்போ தான் செரிக்கும், பல வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. சரி, இந்த செரிமானத்துக்குன்னு ஒரு அடுப்பு எரியும் வயிற்றுல. அந்த அடுப்புக்கான ஃபியூயல் நல்ல விஷயமா கரெக்டான, அதாவது தீபாக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்றேன் சார், பசிக்குது சார், நான் உடம்புலேயே ஒட்ட மாட்டேங்குதுன்னா, அதாவது தீபாக்கனி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எரிக்கும், ஆனால் உணவு இருக்காது. எரிச்சிடும் உணவை, ஆனால் சத்து ஏறாது. செரிச்சிரும், ஆனால் சத்து உடம்புல ஏறாது. நல்லா தான் சார் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது சொல்கிறாங்க இல்லையா? அந்த உடம்புல ஒட்டுதல்ங்கிறது தான் ரசித்து உணவை உண்பதனால் கிடைக்கக்கூடிய ஒரு சத்து. ஆனால் இன்றைக்கி நம்ம ரசிக்கிறோமா? வயிற்று பசிக்கு சாப்பிட்ணும், மதியானத்துக்கு சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணும், இப்படி கணக்கில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காங்க. எப்போ சாப்பிட்ணுன்றது தெரியல, எதை சாப்பிட்ணுன்னு தெரியல. ஆனால் கால உணவுகள் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கலங்கி நிற்கிறது. காலமாக இருக்கக்கூடிய அந்த கால உணவுகள் கலங்கி நிற்கிது, ஓரமாக நிற்கிது. என்னை பார்க்க மாட்டியா, என்னை சாப்பிட மாட்டியான்னு ஏங்கி நிற்கிது. ஆனால் தீவிரவாதம் மாதிரி உள்ள ஊடுருவி என்ன பண்ணுது, ஒரு பாம் மாரி போடக்கூடியது போட்டு சாப்பிட்றோம். என்னென்னமோ சாப்பிட்றோம், டேஸ்ட் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் அப்படியே மாடர்னாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக துரித உணவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் வயிற்றில் சீக்கிரம் வறுமை விடும். ஒரு பெருமைக்காக ஆசைப்பட்டு வறுமைனா நான் பணம் போல சொல்லவில்லை. வறுமை என்பது வயிற்றுக்கு வறுமை வந்துச்சுன்னா டோட்டல் உடம்புமே வறுமை தான். அப்புறம் பிளட்டு வற்றி போச்சுன்னா உடம்பு கருத்து போகுது சொல்லுவாங்க. என்ன சரி, நல்ல கலராக இருப்பேன், ஏன் கருத்து போகிறேன்? பிளட்டு சர்க்குலேஷன் இல்லை, பிளட்டு டிகே ஆகிடுச்சு. டெங்கு வந்துருச்சு, மலேரியா வந்துருச்சு, வியாதி வருது அப்படின்னா மெட்டபாலிசம் இல்லை. சரி, இதுக்கு தான் எதுக்கான இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாலியா விதை அத்தனையும் நிறைவு செய்யும். ரத்தம் ஊறலையா? சாலியா விதை. எப்படி அந்த சாலியா விதையை பவுடர் பண்ணி தோசையில் மிக்ஸ் பண்ணுறீங்களா, கஞ்சா குடிக்கிறீங்களா, வறுத்து சாப்பிட்றீங்களா, இல்லை எந்த ஒரு இதுலையாவது குழந்தைங்களுக்கு இந்த விதையை நம்ம கொடுத்துட்டே வந்தோம். எப்படி சப்ஜா விதை, அதுமாரி பார்த்திங்கன்னா சியா விதைகள் ஒரு பெரிய ப்ரோட்டீனுக்கும் பெரிய சத்தாக இருக்குதோ, அதேமாரி இந்த சாலியா விதை இரத்தத்திற்கான ஒன்று. அடுத்தது பார்த்திங்கனாக்கா புத்தி கூர்மைக்காக ஒன்று. செரிக்கிற விஷயத்தில் சரியாக செமிக்கும்.
அதே மாதிரி தான் உடம்புல இருக்கக்கூடிய தொப்பை, தேவையற்ற கொழுப்புகள், ராஜ உறுப்பை வேலை செய்யும். ஸோ அது பத்தாது அவங்களுக்கு. ஸோ நம்ம தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பல வகையான அரிசிகள், இப்படி A to Z நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தனை போஷாக்குகளையும் சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் சாலியா விதை. ஸோ அதனால தான் இவ்வளோ பற்றி டீட்டெயிலாக ஏன் சொல்லிட்டு இருக்கேனாக்கா, நம்மளுடைய ஸ்கின் கேருக்கு பார்த்திங்கன்னா இது தேவைப்படுது. பளபளப்பு ஸ்கின் கொடுக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்ல அறிவை தருது, மெட்டபாலிசம் தருது, ஐக்கியூ தருது. இதேமாரி பல வகையிலையும் யூஸ் ஆகக்கூடிய இந்த சாலியா விதையை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? எவ்வளோ மாவு வச்சுருக்கோம், அதோட சாலியா விதையை சேர்த்துக்கோங்க. தோசை மாவில் தோசை சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், சாலியா விதையை சேர்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக பொன்முருளாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, மக்களுக்கு கொடுங்க. ஒரு நல்ல ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்து மாவு கொடுக்குறீங்களா, அதோட சாலியா விதையை சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம சாலியா விதை உடம்புல சேர்க்க சேர்க்க நம்மளுடைய வயதை நம்ம கூட்டிக்கிட்டே போகிறோம். இந்த வேர்ல்டு எப்பொழுதுமே வந்து சொல்லுவாங்க, ஒரு வேர்டு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வேர்ல்டில் எல்லோரும் எல்லாத்துக்கும் ஆசை நீண்ட நாள் வாழணும். அதனால தான் இந்த வேர்ல்டில் எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போது சந்தோஷமாக இருக்கணும்னா நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உடல் உபாதைகள் இருக்கக்கூடாது இல்லையா. அதுக்காக இந்த சாலியா விதையை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆர்கானிக் ஸ்டோரில் கேட்கலாம், அவங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. நீங்கள் சாலியா விதைகள் அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், கொட்டி கிடக்கும் அதோடைய அதிசயங்கள். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. யார் வேணால் எடுக்கலாம். சீனியர் சிட்டிசன் கூட கொடுத்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படுக்கையாக இருக்காங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்காங்க, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ பாசமிகு நம்மளுடைய முன்னோர்கள், பாசமிகு நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ மற்றவங்களையும் நம்ம மகிழ்வித்து நம்மளும் நன்றாக இருந்தோம் அப்படின்னா வீட்டில் ஒரு கலங்கரை விளக்கமாக எந்த விதமான கலங்கம் இல்லாமல் வியாதியும் இல்லாமல் சந்தோஷமாக வீட்டில் இருக்க முடியும். ஸோ சாலியா விதையை மறக்க வேண்டாம். அதை பற்றிய நல்ல தகவல்களை நல்லா சேகரித்து வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வைங்க, பசங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அவங்க எடுக்கும் பொழுது மிக கூர்மையான அறிவு கண்டிப்பாக உண்டு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.